பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. அருமையானவர்களே, 4:2 வசனம், சிதறடிக்கிறவன் உங்கள் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அங்கே வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய அரணை காத்துக்கொள், உன் அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, உன் அறையை கெட்டியாக கட்டிக்கொள், உன் பலத்தை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணு. இதுதான் அந்த வசனத்தினுடைய உள்ளடக்கம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் குடும்பங்கள் சிதறி போகிறதா? கணவன் மனைவிக்குள்ளே எப்பவும் போல வாக்குவாதம் வந்து கொண்டு இருக்கிறதா? சகோதரருக்குள்ள சண்டையா? நீங்கள் போகும் இடமெல்லாம் உங்களை ஒரு தனிமைப்படுத்தப்படும் நிலைமை இருக்கிறதா? நீங்கள் பிசாசினாலே சோதிக்கப்படுகிற நிலையில் இருக்கிறீங்க, மறந்து போகாதீர்கள். ஒருவேளை அது வேறு எந்த ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம். நீங்கள் அதிலிருந்து வெற்றி பெற வேண்டும் என்றால் இதில் ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற அந்த வெளிப்பாட்டை உணர வேண்டும். நீங்கள் உங்களுடைய அரணை நீங்கள் பண்ணும்போது காவல் பண்ண வேண்டும். உங்கள் வீட்டை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் காவல் பண்ண வேண்டும். அதான் எசேக்கியேல் 3:10 சொல்லுது, மனுபுத்திரனை உங்களை இஸ்ரவேலுக்கு காவலனாக வைத்தேன். ஏசாயா 56:10 இவருடைய காவல்காரர்கள் ஒன்று அறியாத கூடர்கள். ஒரு தேவ பிள்ளைகள், ஆவிக்குரியவர்கள், ஜெபிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள். உங்கள் குடும்பம் சிதறடிக்கப்படுகிறதா? ஊழியம் சிதறடிக்கப்படுகிறதா? பிசாசு பலமாக செயல்படுகிறன்னு அர்த்தம். அப்போ என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய உங்களுக்கு கொடுத்த அந்த அரண், தேவனுடைய அன்பு, தேவனுடைய பலன், தேவனுடைய பாதுகாப்பை நீங்க தான் காவல் பண்ணணும். ஏதோ ஒரு ரூட்ல உங்களை விட்டு அந்த அரண் போகிறது. நீதிபதிகள் 10:21 சொல்லுது, கர்த்தருடைய வழி அது உத்தமர்களுக்கு அரண். தேவன் காட்டுகிற வழி உத்தமனாய் நேர்மையை நடந்தவனுக்கு அரண். அப்போ கர்த்தருடைய வழி உன்னை விட்டு விலகி போனா உன்ட்டு அந்த அரண் போகிறது, பாதுகாப்பு. அதனால்தான் உன் அரணை காவல் பண்ணு. நீ காவல் பார்க்கணும், ராவு பகலும் காவல் பார்க்கணும். பிள்ளைகளுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக தேவன் நோக்கி முறையிடணும். அவருக்கு காவலாளியா மாறணும். இரவும் பகலும் அவர் உனக்கு விழித்திருக்க வேண்டும் என்றால் நீ காவல் பண்ணணும். தேவ சமூகத்தை நோக்கி நீ ஜெபிக்கிறவனாய் ஆண்டவரே, குடும்பத்துக்கு ஒரு அற்புதம் செய்து ஜெபிக்கும் போது தான் சிதறடிக்கிற ஆவி ஓடிப்போம். ரெண்டாவது அங்கே சொல்லுகிறது, அறையை நீ இதை பண்ண கெட்டியா. இந்த அறை, இந்த இடுப்புல ஒரு பலன் வர வேண்டும் என்றால் அதை கெட்டியா கட்டணும். சத்தியம் அறையை நீங்கள் வசனத்து மேல ஒரு அக்கறை, தேவ வார்த்தை மேல அக்கறை. நீங்க இன்னும் திமிரி எழுந்து நிற்கணும்னா, பலமா ஓடணும்னா, பிசாசை மேற்கொள்ளணும்னா நீங்கள் சத்தியத்தை மேய்ந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தில் நீங்கள் நிலை நிற்கும் போது சத்துடைய வல்லமையிலிருந்து நீங்கள் விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். மூணாவது, வழியை காவல் பண்ணு. எந்த வழியா வரா? பெருமை என்ற வழியா? கோபம் என்ற வழியா? பொய் என்ற வழியா? பாவம் என்ற வழியா? வெச்சாரம் வேசித்தன்ற வழியா? திருட்டு என்ற வழியா? எந்த வழி? எதனாவது வழி நீ கொடுத்ததான் அது வழியா? பிசாசம். அவங்க ரொம்ப எங்கேயும் தூரமா இல்லை. ஆதியாகமம் 4:7 சொல்றது, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வீட்டு வாசப்பேன். அங்கதான் படுத்துட்டு இருக்கோம். நீங்க அது வாய்ப்பு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்கள் வாழ்விலே ஒரு மகத்தான அற்புதங்களை செய்வதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். இதை விட மேல உன்னுடைய பலத்தை நீ என்ன பண்ண மிகவும் அதிகரிக்க வேண்டும். லயனை போல, சிங்கத்தை போல உங்க பலத்தை அதிகரிக்க வேண்டும். பரிசுத்தாவினால் உண்டாகிற பலன், கர்த்தருடைய சந்தோஷத்தை உண்டாகிற பலன், ஜெபிக்கிறதுனால உண்டாகிற பலன். அப்படி எங்கெங்கெல்லாம் பலத்தை பெற முடியும்? வசனம் சொல்றது, அமெரிக்கையும் நம்பிக்கையுமே நமது பலனாக இருக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நமது பலனாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு எப்பெல்லாம் பலன், பரிசுத்தாவி வரும்போது பலன், கர்த்தருக்கு காத்திருக்கும் போது பலன். அப்போ தேவ பிள்ளைகள் தேவ சமூகத்தில் அவர் பிரசனத்திலே நீங்கள் காத்திருந்து பாருங்கள். சிதறடிக்கிறவன் இங்கே கிட்ட வர முடியாது. அதுதான் மத்திய சுவிசேஷத்தில் அங்கே 12:43 போது அந்த வீடு வெறுமையாக பெருக்கி சோடிக்கப்பட்டதாக இருந்தது. உங்கள் வீட்டுக்குள்ளே, அங்கே ஆவிக்குரிய வீட்டுக்குள்ளே பலன் இல்லை என்றால், காவல் இல்லை என்றால் சத்துரு எளிதாக உன்னை விழித்து விடுவான். தேவ மக்களே, நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், உயர்வை பெற வேண்டும் என்றால் இங்கே சத்துருவை நீங்கள் எதிர்த்து போராடுவதற்கு அறையை என்ன பண்ணணும்? நீங்க கெட்டியாய் கட்டியிருக்க வேண்டும். வழியை காவல் பண்ண வேண்டும். இப்படி தேவ உதவியோடு செய்வீர் என்று சொன்னால் வசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 4:7, பிசாசு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்கள்கிட்ட ஓடி போவான். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். God bless you. God bless you.